கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 147 அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம். சங்கீதம் 147 10 மற்றும் 11 வசனம். அது இப்படியாக சொல்லுகிறது: அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எவ்வளவு அழகான வசனம். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிராராம். நிறைய நேரத்துல நம்ம இந்த உலகத்துல சுய கிரியைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். சுய கிரியைகளின் மூலமாக நம் தேவனிடத்துல போய் சேர்ந்துடலாம். நம் சுய கிரியைகள் மூலமாக அவரிடத்துல அவருடைய பிரியத்தை சம்பாதித்து கொண்டுடலாம். சுய கிரியைகளின் மூலமாக ஒரு நல்ல காரியத்தின் பண்றதன் மூலமாக கர்த்தர் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. சுய கிரியைகளுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருடைய கிருபையை நம்ம மறந்து விட்டுறோம். சுய கிரியைகள் மூலம் என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், நான் படிச்சது, நான் சம்பாதிக்கிறது, நான் இது பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா சுய காரியங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சுய கிரியைகளுக்கு நான் போயிட்டு ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்றதுனால, நல்லது சாப்பாடு போடுறதுனால, 4 பேருக்கு நல்லது பண்றதுனால கர்த்தர்கிட்ட நம்ம பரலோகத்துல போய் சேர்ந்துடலாம். ஒரு கிரியைகளின் மூலமாக நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனா வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிராராம். நம்ம கிட்ட இருக்கிற என்ன பலம் என்னன்றதை அதை பார்த்துட்டு அவர் ஒன்றும் விருப்பமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட அந்த பலத்துல அவர் விருப்பமாய் இரார் அப்படின்னு சொல்லுகிறது. வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அது அவருக்கு பிரியம் இல்லை. ஆனா அவருக்கு எது பிரியமா? அவருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலதான் அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபையின் மேல் காத்திருக்கிறவர்கள் மேல் அவருக்கு ரொம்ப பிரியம் உள்ளதா இருக்கிறது. வேதத்துல ஒரு அழகான பகுதி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 19 அதிகாரத்துல ஒரு வாலிபன், யங் ரிச் ரூலர், ஓகே, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு வாலிபன், நல்ல பணக்கார ஒரு வாலிபன் ஐஸ்வர்யவான், அவன் தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவ கேட்கிறான், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு நான் என்ன நல்ல காரியம் பண்ண வேணும்? வாட் இஸ் த குட் ஒர்க் that I have to do so that I can get into the kingdom of God அப்படின்ட்டு கேட்கிறான். நல்ல போதகரே, நான் என்ன நல்ல காரியத்தை பண்ணணும்? என்ன நற்கிரியைகளை பண்ணணும்? நல்ல கிரியையை நான் என்ன பண்ணணும் so that I can get into the kingdom of God அப்படின்ட்டு ஜீசஸ் கிட்ட கேட்கிறான். அதுக்கு ஏசப்பா ஒரு நல்ல பதில் சொல்லுவாரு. நீ போயிட்டு எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளு. கற்பனைகளை கை கொண்டு அவர் லிஸ்ட் ஆஃப் கற்பனைகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்து இதை நீ போய் கை கொள்ளு. உடனே அவன் சொல்லுவான், இதுதான் நான் சின்ன வயசுல இருந்தே கை கொண்டுட்டு இருக்கேனே, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்றேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்றேன். உடனே ஜீசஸ் சொல்லுவாரு, அப்படியா, ஓகே, நீ போயிட்டு உன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்துல அதை தரித்திரர் கூட, அதை விற்று தரித்திரருக்கு கூடு அப்படின்னு அவனுக்கு அது ரொம்ப ஷாக்கிங் ஆயிடும். என்னது, அவன் கிட்ட இருக்கிற அந்த பணத்தை விற்று தரித்திரர் கூடுன்னு அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஆகிவிடுது. அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது என்பது அந்த ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக தெரிகிறது. அவனுடைய இருதயம் பணத்தை சார்ந்து இருக்கிறது. அவனுடைய இருதயம் இஸ் ஃபுல் ஆஃப் லவ் ஃபார் மணி. அதனாலதான் அவனால அதை விற்க முடியல. அவன் அதை கேட்ட உடனே ரொம்ப சோர்ந்து போய்விட்டான் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரங்கள்ல நாம் சுய கிரியைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த யங் ரிச் ரூலர் மாதிரி அவன் என்ன கேட்கிறான் ஏசப்பா கிட்ட, வாட் இஸ் த குட் ஒர்க்? நான் என்ன நற்கிரியைகளை பண்ண வேண்டும் so that I can get into the kingdom of God? பரலோக ராஜ்யத்துல நான் பிரவேசிக்கிறதுக்கு என்ன நல்ல காரியங்களை, நல்ல கிரியைகளை பண்ண வேண்டும் அப்படின்ட்டு கேட்கிறான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நிறைய பேர் நம்ம என்ன யோசிக்கிறோம்? நான் ஒரு நல்ல விஷயத்த பண்றதன் மூலமாக நான் பரலோகத்துக்கு போயிடலாம். நான் ஒரு நல்ல கிரியைகளை பண்றதன் மூலமாக நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி நான் இருந்துக்கலாம். தேவனுக்கு அதுதான் பிடிக்கும். நான் போய் நற்கிரியைகள் பண்றதன் மூலமாக என் சுயத்திலிருந்து, என் சுய பலத்திலிருந்து, என் சுய ஞானத்திலிருந்து, என் சுய சிந்தனையிலிருந்து நான் போயிட்டு ஒரு நல்ல காரியங்களை பண்றதன் மூலமாக தேவனுக்கு நான் பிரியமுள்ள மகளாக ஆகிட முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறோம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார்.
வீரனுடைய கால்களில் அவருக்கு விருப்பமே இல்லை. ஆனா யாருக்கு விருப்பம்? தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், கிரியைகள் இல்லை, கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலதான் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். என்னது கிருபைனா? என்னது? எதுக்கு கிருபையின் மேல நம்ம காத்திருக்கணும்? எதுக்கு கிருபையை நோக்கி பார்க்கணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கிருபையை இப்படிதான் டிஃபைன் பண்ணுவேன். இட் இஸ் an overflowing love of God. It is an overflowing love of God is a grace. Grace is an overflowing love of God. நம்ம சுயத்தினால, சுய கிரியைகளின் மூலமாக நாம் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. சுய ஞானத்தின் மூலமாக, என்கிட்ட ஞானம் இருக்கு, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இதை கொண்டு இதை பண்ண போறேன், இதன் மூலமாக நான் தேவனை பிரியப்படுத்த போறேன், சுயத்தின் மூலமாக நான் தேவனிடத்துல செல்லவே முடியாது. மனு குலமே பாவத்தில் இருந்தபோது அவருடைய அன்பு, அவர் என் மேல அன்பு கூர்ந்ததுனால, அந்த அன்பு அவர் எப்படி காட்டினாரு? பரலோகத்தின் தேவன், ராஜாதி ராஜா எனக்காக மனுஷனாக இந்த உலகத்துல பிறந்து அவர் வாழ்ந்து என்னுடைய பாவங்களை அவர் மேல ஏற்றுக்கொண்டு எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை எல்லாத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில எனக்காக மரித்தார். 3ஆம் நாளில எனக்காக உயிரோடு எழுந்தார். அதன் மூலமாக தம்முடைய அன்பை மனு குலத்திற்கே காட்டியிருக்கிறார். எனக்கு அந்த அன்பை அவர் வந்ததன் மூலமாக, வாழ்ந்ததன் மூலமாக, மரித்ததன் மூலமாக, உயிரோடு எழுந்ததன் மூலமாக அவருடைய அன்பை எனக்கு காண்பித்துட்டாரு. அந்த அவர் என்ன அன்பு கூர்ந்ததுனால நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். அவர் மரித்ததுனால, அவர் உயிரோடு இருந்ததுனால எனக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும், அனைத்து நன்மைகளும் எனக்கு கிடைக்கிறது. அது எனக்கு கிடைக்கிறதற்கு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் அதுக்கான பாத்திரனே இல்லை. I am not even worthy to receive the blessings of God, to receive the goodness of God, but only by His love, overflowing love of God. I was in sin. நான் பாவத்துல விழுந்து கிடந்தேன், சகதியில இருந்தேன். ஆனா அவர் என்னை தூக்கி எடுத்து கழுவி, அவர் எப்படி என்னை தூக்கி எடுத்தாரு? ஏன்னா அவர் மரித்ததன் மூலமாக, அவர் எனக்காக எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டது மூலமாக இன்றைக்கு நான் அந்த தண்டனைக்கு உட்படாமல் கிருபையினால அவருடைய ஆசீர்வாதத்துல நான் இருக்கிறேன். கிருபையினால இது உண்டானது, அவருடைய அன்பினால. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓவர்ஃப்ளோயிங் லவ். அளவு கடந்த அன்பை என் மேல காட்டினதன் மூலமாக எனக்கு இது உண்டாயிருக்கிறது. அதனால நான் அவர் கிருபையினாலதான் நான் போயிட்டு ஒரு நல்ல காரியங்களை செய்ய முடிகிறது. அவர் எனக்கு என்ன நோக்கத்திற்கு என்று என்னை இந்த உலகத்துல பிறக்க வைத்தாரோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று, பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, போயிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று, அது அவருடைய கிருபையினால உண்டான, என்னுடைய சுய கிரியைகள் அல்ல. ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இதை செய்யறதன் மூலமாக நான் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறது தப்பு. சுய கிரியைகளின் செய்கிறதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறது தப்பு. அதுதான் நிறைய பேர் யோசிக்கிறோம். அது இல்ல, அவருடைய கிருபையினால நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த கிருபையானது என்னை நற்கிரியைகளை செய்ய வைக்கிறது. அதனால யாருக்கு மகிமை உண்டாகிறது? மகிமை அவருக்கு உண்டாகிறது, எனக்கு. சோ நிறைய நேரங்கள்ல நாம் சுய கிரியைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அதை விட்டு விடலாம். அவருடைய கிருபையை எண்ணி பார்ப்போம், அவருடைய கிருபையை எண்ணி பார்ப்போம், அவருடைய அளவு கடந்த அன்பை எண்ணி பார்ப்போம். அவர் மரித்ததுனால, உயிரோடு எழுந்ததுனாலதான் இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடிகிறது. எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் பாத்திரனே இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நான் நிற்கிறதும், நான் வாழுகிறதும், நான் இருக்கிறதும் அவருடைய கிருபையினால மாத்திரமே. அது நான் அல்ல. சுயத்தை எடுத்து போட்டுருணும். அது நான் அல்ல. இட்ஸ் நாட் மீ லார்ட். பால் அழகா சொல்லுவார், இட் இஸ் நாட் ஐ பட் இட் இஸ் யூ ஹூ லிவத் இன் மீ. நான் அல்ல, எனக்குள் ஜீவிக்கிறவர் நீர் மாத்திரமே. அந்த நான் அப்படின்றது, அந்த சுயத்தை எடுத்து போட்டுட்டு உம்முடைய கிருபை மாத்திரமே, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பை நான் நினைக்கும் பொழுது எவ்வளவு எனக்கு உம்மை மகிமைப்படுத்துகிற விதத்துல நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு உண்டாகிறது. உம்முடைய கிருபை தான், உம்முடைய கிருபை மாத்திரமே. எனக்கு கிடைக்க வேண்டியதுக்கு பாத்திரம் நான் அல்ல. ஆனாலும் உம்முடைய கிருபைனால இன்றைக்கு என்னை நீர் வாழ வைக்கிறீர், இன்றைக்கு என்னை வைத்திருக்கிறீர். அதற்கு காரணம் உம்முடைய கிருபையை. இப்படி நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, உம்முடைய கிருபை, அவருடைய கிருபையை எண்ணி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேலதான் அவர் பிரியமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சுயத்தை பிரியப்படுத்துகிற, நம் சுய காரியங்களை வைத்து அவரை பிரியப்படுத்தவே முடியாது. அதான் வசனம் சொல்லுகிறது. அவருடைய அன்பை எண்ணி பார்ப்போம், அவருடைய கிருபையை எண்ணி பார்ப்போம். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல்
தேவன் பிரியமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் அவருடைய கிருபையினால நிரம்பினவர்களாக, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை செய்கிறவர்களாக, அதை சுயத்தை வச்சு என்னால செய்ய முடியாது ஏசப்பா, உங்களுடைய கிருபையினால மாத்திரமே என்னால் அதை செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு 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 டிட்டர்மினேஷனோடு நாம் அதை எண்ணி பார்ப்போம். அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு பிரியம் உண்டாகிற விதத்துல அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.